நான் கான்ஃபிடென்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டாமர் ஆக ஆரம்பிச்சிட்டு நான் ஸ்டக் ஆக ஆரம்பிச்சேன். பேசும்போது ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஸ்டக் ஆகி தான் பேசினேன். லைக் ஒரு வார்த்தை சொல்றதுக்கே ஸ்டக் ஆகும். லைக் தெரியும், ஆனால் ஒரு மாதிரி ஸ்டக்காக ஃபீல் ஆகும், பேசவே வராது. அது என்ன காரணம்? லைக் உங்களை சில பேர் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் செல்ஃப் ஜட்மெண்ட். அதாவது கான்ஃபிடென்ட்டாக பேசணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இல்லை ஒரு லாங்குவேஜை லைக் பிகினராக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபியர் என்ன ஃபியர் இருக்குன்னா வந்துட்டு ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டோம், மற்றவங்க கிட்ட பேச மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓவர் திங்க் பண்ணுவோம். டெய்லியும் ரெகுலராக ஓவர் திங்க் பண்ணி 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 தான் இட் கிவ்ஸ் பர்த் டு சம்திங் கால்ட் செல்ஃப் ஜட்மெண்ட். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஓவர் திங்க் பண்ணி பண்ணி மற்றவங்க நீங்க பேசும்போது உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதை விட்டுட்டு நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க பேசும்போது அந்த பயம் அதிகமாயிடும், ரொம்ப ஓவர் ஆயிடும், வேற லெவல்ல அந்த பயம் போயிடும். லைக் ஒரு உங்க கண்ட்ரோலை மீறி போயிடும். அதனாலதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணியும் பேச முடியாது. ஸோ இது ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே வழிதான், சிம்பிளான வழி. நீங்க இங்கிலீஷ் பேசுறத லைக் இங்கிலீஷா இருக்கட்டும், இல்லை எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், இல்லை கான்ஃபிடென்ட்டா பேசுறதா இருக்கட்டும், இதை ப்ராக்டிஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ரியல் லைஃப்ல ரியல் சுச்சுவேஷன்ல பீப்புளோட பேச 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 தான் இந்த மைண்ட் வாய்ஸ், இந்த செல்ஃப் ஜட்மெண்டல் மைண்ட் வாய்ஸ் வேனிஷ் ஆகும். இல்லைனா நீங்க இப்படியே ஸ்டக் ஆயிருக்க வேண்டியதா. ஸோ சிம்பிள் ஆக்ஷன் இஸ் த கீ டு எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட்.